எல்லா புகழும் முருகனுக்கு. காலை வணக்கம். வழக்கம் போல தான் இன்றைக்கி வியாழக்கிழமை. காலையில் சாப்பாடு, மதியத்துக்கும் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாளை சுதந்திர தினம். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொள்ளு பருப்பு கடையிலும் மல்லி தேங்காய் வச்சு துவையிலும் தான் நான் அரைக்க போகிறேன். பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை முளைக்கட்டி நம்ம சமைக்கும்போது முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலையிலே கொள்ளுப்பருப்பு கடையும் போது அதை போட்டு கடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதுக்காக தான் நான் மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றிடுவேன். கொள்ளுப்பருப்பை மட்டும் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்காக தான் மிக்சியில் அடிச்சிட்டேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப நேரம் வதக்காமல் லைட்டாக வதக்கிட்டு அப்படியே சேர்த்தாச்சு. கொள்ளுப்பருப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய பொண்ணு சந்தியாவுக்கு இந்த கொள்ளுப்பருப்பு ரொம்ப பிடிக்கும். நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு பருப்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு செய்யலாம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக மல்லித்தலை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதை வச்சுட்டு நான் துவையில் அரைச்சிட்டேன். தோசை ஊற்றும்போது குழிக்கரண்டியில் ஊற்றுறத விட இந்த மாதிரி அகலமான கரண்டியில் வச்சு தேய்ச்சோன்னா தோசை மெல்லிசாக ஹோட்டல் தோசை மாதிரி வரும். நேற்று நைட்டு பூரிக்கு வச்ச கிழங்கு இருந்துச்சு, அதுவும் இப்போ காலையிலே தோசையும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். எல்லார் வீட்லேயும் தான் சமைக்கிறோம். நம்ம சமைக்கிறத எடுத்து வீடியோவாக போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் டெய்லியுமே நான் சமைக்கிற வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். தோசை ரெடி ஆகிடுச்சு. நெய் விட்டு கடைஞ்சி நான் டப்பாவில் வைக்க போகிறேன். ஹாட் பாக்ஸில் வச்சோன்னா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான் எங்கள் வீட்டில், இருந்தாலும் ஹெல்த்தியானது. டுடே சமையல் வீடியோ தொடரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.